சங்கீதம் 68. அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எந்த குறைவில்லாமல் எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த காலை வேளையில உடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது தம்மை நாங்கள் என்ன கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டுமோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதமான நேரமாக மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட நம்ம சங்கீதம் 68 சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1-35 வசனங்கள் இருக்குது. இதுல இது தாவீதின் எழுதின ஒரு சங்கீதம். இதுல 1-35 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது முதல் 6 வசனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக தாவீது ஜெபிக்கிறத இதுல நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் 7-18 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தேவன் தம்முடைய மக்களுக்கு முன்பாக வழிநடத்தி அவங்களுக்கு முன்னாடி வழி நடத்தி செல்றத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 19-27 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்கு வலியுறுத்துறத பார்க்கிறோம். 28-35 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவர் கடந்த காலத்துல இருந்தது போலவே நமக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவர் ஜெபிக்கிறத இந்த கடைசி வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை முழுவதுமா நம்ம படிக்கும் போது இதுல ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தன்னுடைய எதிரிகளுக்கு முன்பதாக எப்படி அவங்க யுத்தம் செய்தாங்க, ஆண்டவர் எதிரிகளை எப்படி துரத்தினாரு, அவங்க எப்படி வெற்றியுடன் அந்த முன்னாடி கடந்து செல்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த சங்கீதம் முழுவதுமா நம்ம படிக்கும் போது தெரியுது. அப்புறம் ஆண்டவரை அவங்க எப்படி படுத்துறாங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், எப்படி அவரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம தெரிந்து கொள்றோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும் முன்னாடி அவங்க என்ன செய்வாங்களாம், நீங்க என்னாகமம் 10ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனம் இருக்கு. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் சாரி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகும் முன்னாடி அவங்க இப்படியா ஜெபம் பண்ணுவாங்களாம். பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படியா அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த யுத்தத்துக்கு போகும் முன்னாடி எதிரிகளை அவங்க ஜெயிக்கும் முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுவாங்களாம். பாருங்க, பெட்டி, அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி. 35ஆம் வசனம் பாருங்க. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பான். அது தங்கும் போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இங்க உடன்படிக்கை பெட்டி, இத பத்தி நீங்க இன்னும் படிக்கணும்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-15 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுல உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கிட்ட சண்டை போடும் போது உடன்படிக்கை பெட்டியை அவங்க பெலிஸ்தியர் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா.
அப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து அவங்க பெலிஸ்தியர் தேசத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டிய இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து வரும்போது அங்க வந்து ஊசா வந்து அந்த பெட்டிய தொடும்போது அவங்க வந்து அவரு இறந்து போயிடுறாரு. அதனால அந்த ஒரு பெட்டி எங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஓபேத் ஏதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வீட்டுல வச்சிருப்பாங்க. அங்க ஆண்டவர் வந்து அந்த ஓபேத் ஏதோம் ஆசீர்வதித்ததுனால மறுபடியும் அதை எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்கு தாவீது வந்து பிரயாசப்பட்டு அதை கொண்டு வருவாரு. அந்த சம்பவத்தின் போதுதான் இங்க வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகும் முன்னாடி கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து அவருடைய மக்கள் மத்தியில ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது. எருசலேமுக்கு கொண்டு போகும் போதும் அது வந்து முன்னாலேயே போகுது. அந்த பெட்டி எப்பவுமே முன்னாடி பெட்டி போகும், பின்னாலதான் ஜனங்கள்லாம் தொடர்ந்து போவாங்க. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்குது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு வந்து நிறைய யுத்தங்கள் இல்லையா வருது. எந்த மாதிரி விசுவாசிகளுக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பல போராட்டங்கள் வருது. இந்த எதிரிகளை தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய ஆவியினால, அவருடைய வார்த்தையினாலதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். நீங்க 2 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அது வந்து ஜெயிக்கிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ வந்து ஆண்டவருடைய பலத்தினாலதான் இந்த எதிரியை வந்து நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர நம்முடைய சொந்த பலத்தினால ஜெயிக்க முடியாது. அப்புறம் நீங்க 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்துல 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அப்போ அந்த பெரியவரை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த எதிரிகள் எல்லாம் ஜெயிக்க முடியும். அப்புறம் நீங்க 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம் பாத்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசம் இருந்தாதான் அந்த மாதிரி எதிரிகளெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு முன்னாடி போகுது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு முன்னாடி போகும்போது, அவருடைய பிரசன்னம் போகும்போது அவங்க ஈஸியா வெற்றி பெற முடியும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த சங்கீதத்துல 68ஆம் சங்கீதத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அதை பத்தி தான் இதுல போடப்பட்டிருக்குது. இங்க வந்து 1ல இருந்து நம்ம 6 வசனங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். தாவீது அப்படிதான் ஜெபித்தார், ஆண்டவருடைய பிரசன்னம் வரணும். அதனாலதான் இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எல்லாம் படிக்கும் போது இதுல அதே நம்ம வந்து என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல படிச்சது அதே வசனம் வந்து இங்க போடப்பட்டிருப்பாங்க. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த எதிரிகள் 2ஆம் வசனம், புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக முன் அழிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாவீது வந்து அதே ஜெபத்தை தான் இங்க வந்து செய்யறாரு. எதிரிகள் வந்து ஒரு புகையை போல, புகையை வந்து நம்ம யாருமே கண்ணால பார்க்க முடியாது இல்லையா, அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறமா அது இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அதே போல மெழுகு கூட என்ன பண்ணுமா, தீயில ஒரு வச்சோன்னு சொன்னா அது வந்து உடனே உருகி போயிடும். அதே போல துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவருக்கு முன்பதாக அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி இங்க தாவீது வந்து ஜெபிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நீதிமான்களை வெற்றி பெற செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 4ல இருந்து 6 வசனம் பாருங்க, எல்லாரும் அவருடைய நாமத்தை நம்ம வந்து துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவர்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இங்க வந்து தாவீது என்ன சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு செல்லும் போது ஜனங்கள்லாம் துதிக்கும்படி கேட்கிறாரு. எல்லாரும் ஆண்டவரை துதிங்கள், அவர் வந்து பெரியவர், அவர் வந்து யெகோவா, அவருக்கு முன்பதாக நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் களி கூர்ந்து அவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாவீது வந்து சொல்றாரு.
இங்க வந்து 4 காரணத்துக்காக கர்த்தரை வந்து அவரு துதிக்க சொல்றாரு. ஒண்ணு வந்து அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், அதனால நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அப்புறம் வந்து உடன்படிக்கைக்கு அவர் உண்மையா இருந்து தம்முடைய மக்களை என்ன பண்றாராம், வெற்றி பெற செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார், அதனால நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அப்புறம் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய மக்களை கவனிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் அப்படின்னு சொல்லி இங்க வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்போ உதவி இல்லாத மக்களை என்ன செய்யறாரா, ஆண்டவர் வந்து கவனிக்கிறார், அவங்களுக்கு உதவி செய்யறார், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி, அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் வந்து கர்த்தர் தமக்கு எதிராக கலகம் செய்பவர்கள் மீது கூட என்ன செய்யறாரா, நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். அப்போ ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்யறவங்க, ஆண்டவருக்கு விரோதமா பேசுறவங்க மேல ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார், நீதியை நிறைவேற்றுவார். பரலோக ஆசீர்வாதத்தை அவங்க வந்து என்ன செய்வாங்க, இழந்து போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிரி வந்து உலகம், மாமிசம், பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிரி இருக்கிறான் இல்லையா. அப்போ நமக்கு முன்னாடி ஆண்டவர் செல்லும்படியா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சோதனைகள், ஆபத்துகள், எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய வரும் இல்லையா. அந்த நெருக்கமா அப்படி வர்ற சூழ்நிலையில கூட அவரை நம்ம நெருக்கமா பின்பற்றினா என்ன செய்வாராம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டவர் வந்து நமக்கு எந்த சோதனைகள் வந்தாலும், ஆபத்து வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம கூடவே இருந்து என்ன செய்வாராம், நம்மள வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். எந்த எதிரிகள் நமக்கு விரோதமா வந்தாலும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை நீங்க படிச்சு பார்க்கும்போது அதுல கூட ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கமாகி அவரை நம்ம தரித்து கொள்ளும் போது எதிரிகிட்ட இருந்து நம்ம ஜெயம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். அடுத்ததாக நம்ம 7-18 வசனங்களை வாசிக்கும் போது இங்க வந்து 7-18 தேவன் தம் மக்களுக்கு முன்பாக அவர்களை வழி நடத்தி செல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தாவீது வந்து இஸ்ரவேலின் புகழ்பெற்ற வரலாற்றை திரும்பி பாக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வந்து எகிப்துல இருந்து வந்து அவங்கள வந்து விடுவித்து அவங்கள அந்த வனாந்திரத்தின் பாதையில நடத்தி அப்புறம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு எப்படி வந்து அழைத்து சென்றாருன்னு என்ற இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அதனால அதெல்லாம் அந்த ஒரு அற்புதமான திட்டத்தை தாவீது வந்து திரும்பி பாக்குறாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து அழைத்து வந்து அவங்கள ஒரு நல்ல தேசத்துல கொண்டு வந்து ஆண்டவர் அவங்கள சுதந்திரிக்க பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் முன்னாடி சென்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வனாந்திரத்துல எவ்வளவு கஷ்டம், ஆனா கூட ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாம அவங்களுக்கு உண்ண உணவும் அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, அவங்களுக்கு உதவி செய்தார். எல்லா காரியங்கள்லயும் அவங்களுக்கு வழி நடத்தினார். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம என்ன செய்யணும், கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கணும். எவ்வளவு ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கஷ்டத்திலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும், ஒவ்வொரு பாடுகளுடனும் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை எவ்வளவா வழி நடத்தினார் இல்லையா. அதுக்காக வந்து நம்ம அதை அடிக்கடி நம்ம நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம கடந்த நாட்களை எப்படி இருந்தோம், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், எவ்வளவு ஆண்டவரை பற்றி அறியாம அந்நிய ஜனங்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளும்படியாகவும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு உதவி, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாகவும் நமக்கு முன் செல்லுகிறத தான் இங்க வந்து தாவீது 7-18 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது 19-27 வசனங்களை நம்ம பார்க்கும்போது 19-27 வசனம் பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்கும்படியா என்ன பண்றாரு, இங்க ஜனங்களை வந்து அவர் சொல்றார். தாவீது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிய அங்க எருசலேம் மலையில, அந்த சீயோன் மலையில கொண்டு போற வரைக்கும் என்ன பண்றாரு ஆண்டவர், தாவீது தேவனை துதிக்க சபையை என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 19ஆம் வசனம்.
என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம் மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ஆண்டவரை துதிக்கும்படியா என்ன சொல்றாரு, நீங்க அவர்தான் நமக்கு ஒருவேளை பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவர்தான். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய பாரங்களை என்ன செய்யறாரா, அவர் தாங்குறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-30 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதுல ஆண்டவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய பாரத்தை என்ன செய்யறாரு, அவர் தாங்குகிறார், நம்மளை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மரணத்திலிருந்து ரட்சித்து அவர் நம்மை விடுவிக்கிறார்னு 27ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன செய்வாராம், எல்லா தேவைகளையும் நமக்கு சந்திப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் செய்தார். அவங்க எதிரிகளை ஜெயிக்கும் போது கூட கூடவே இருந்தார் இல்லையா. எல்லா காரியங்களையும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவங்கள வழி நடத்தினார். அப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில கூட நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31-33 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் நீங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை அந்த வசனத்துல வாசிக்கிறாங்க. நம்மள ஆண்டவர் அழைத்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த என்ன பண்ணுவாரா, நம்ம அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது நம்மளை நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய எதிரிகளிடமிருந்து நம்ம வெற்றி பெற அவர் நம்மை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவராக என்ன செய்யறார், அவர் நமக்குள்ளவே இருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தத்தெல்லாம் கொடுத்து நம்மள வழி நடத்துறார். அப்புறம் நீங்க 24ஆம் வசனத்துல 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்க சொல்றாரு இல்லையா, அது பார்த்துட்டோம். அப்போ உடன்படிக்கை பெட்டி வெற்றியோடு சென்றது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருகையின் எதிர்கால மகிழ்ச்சியை கூட இங்க இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். 24-27 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பற்றி தாவீது இங்க தீர்க்க தரிசனமா சொல்றத நம்ம பாக்குறோம். பாருங்க, இங்க ஒரு வசனம் இருக்கு, 27ஆம் வசனம். இதுல பென்யமீ அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செப்லோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டே அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வாசிக்கிறோம். இங்க பென்யமீன்னாதான் சின்ன ஒரு கோத்திரம், ஆனா மற்ற 11 கோத்திரத்தையும் அது வழி நடத்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் இங்க தாவீது சில முக்கியமான ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிறார். அதற்காக கூட நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்முடைய சுமையை நம்ம மட்டும் சுமக்க வேண்டியதில்லை. அவர் நமக்காக அவரும் சுமையை என்ன பண்றாராம், தாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம் சுமைகளை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை கவனித்துக் கொள்வார். நம்முடைய பாரம் நம்ம தூக்க வேண்டிய பாரம் நம்ம தூக்க வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு வாசிக்கிறோம். அப்புறம் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, அது நம்மளை வழி நடத்துறாரு, நம்முடைய சுமையை நம்ம கூடவே சுமக்கிறாரு. அப்புறம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பாருங்க, நீங்க சங்கீதம் 91:10-12 வசனம் வாசிக்கும் போது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாக வருபவர்கள் மீது நீதியை கொண்டு வர ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்காங்களோ அவங்க மேல ஆண்டவர் நீதி கொண்டு வருவார். ஒருவேளை இன்னைக்கு தெரியலன்னா கூட நம்ம எதிர்காலத்துல என்ன பண்ணுவார், ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார் அப்படின்னு. ஏன்னா நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்புறம் நம்ம 28ஆம் வசனத்துல இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது அதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கடந்த காலத்தில் இருந்ததை போலவே நமக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி தேவனிடம் இங்க தாவீது ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா 28-35ஆம் வசனம் வரைக்கும்
நம்ம பார்க்கும்போது அவர் கடந்த காலத்தில் இருந்ததை போலவே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தரிடம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தாவீது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது. இதான் அந்த கடைசி வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது, எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட வரணும். அதுதான் அவருடைய ஒரு தீவிரமான ஒரு ஆசை. ஆகவேதான் அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. இந்த வசனங்களை நம்ம பாக்குறோம் பாருங்க. 32ஆம் வசனம், பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தள்ளி இருக்கிறவரை பாடுங்கள், இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார், தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது, இந்த உலகத்துல இருக்கிற பூமியின் ராஜ்யங்கள்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவர் தான் பெரியவர், அவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் செய்தார். எல்லா ராஜ்யமும் எல்லா மக்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதே தாவீதினுடைய வாஞ்சையா இருந்துச்சு. அதனால நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். நம்ம மட்டும் ஆண்டவரை அறிந்தா போதாது, இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அதுக்காக நம்ம அனுதினமும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். எத்தனையோ ஜனங்கள் பாதாளத்துக்கு நேரா என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளாம எவ்வளோ ஜனங்கள் அழிந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவே யாருன்னு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, அவராலே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம மட்டும் அறிந்தது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும், ஆண்டவரே சுவிசேஷம் போய் சேரணும், அவங்களும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். தாவீது அப்படிதான், அவருக்கு அந்த ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அதனாலதான் ஒரு பெரிய தேவாலயத்தை கூட கட்டினாரு. சாலமோன் மூலமா பெரிய தேவாலயத்தை கட்டும்படியா நிறைய பொருட்கள் எல்லாம் அவர் சேகரித்து வைத்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஜனங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாஞ்சியாவும் இருக்கணும். பாருங்க, வானத்தை பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன், வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சங்கீதம் 19:1 நம்ம 6 வசனங்களை வாசிக்கும் போது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம வானத்தை பார்க்கும்போது, சூரியனை பார்க்கும்போது, சந்திரனை பார்க்கும்போது, அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது அவரை துதிக்காம நம்ம இருக்கவே முடியாது. இதெல்லாம் மனுஷனால செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் இல்லையா, அவர் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையுள்ள ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். அதுதான் தாவீதினுடைய வாஞ்சை. இன்னைக்கும் இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதனால நம்ம நம்முடைய சூழ்நிலைகளை விட கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அழைத்தால் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையை குறித்தும், எந்த பலவீனங்களை குறித்தும், எந்த பிரச்சனைகளை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்துல நமக்கு ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எந்த ஆபத்துகள், எந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுவாராம், உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்க அவரோடு அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பிள்ளைகளாக நம்ம எந்த நெருக்கத்துல கூப்பிட்டாலும் உதவி செய்யறதுக்கு அவர் தயாரா ஆயத்தமா அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம எரேமியா 33:3 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்முடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். இந்த தாவீது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி தாவீது என்ன பண்ணுவாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாரு. ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படிலாம் நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் இப்படி நமக்கு கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், சோதனைகள், ஆபத்துகள்லாம் வரும்போது என்ன செய்யணும், நம்முடைய எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் பக்கமா திருப்பணும்.
ஆனா அதை விட்டுட்டு நம்ம உலக மக்களுடைய உதவியும் மற்ற உதவிகளையும் நம்ம நாடி தேடும் போது அது வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய சூழ்நிலைகளை விட கர்த்தர் பெரியவர். ஆனா கூப்பிட நம்ம கத்துக்கிடணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு கூட மத்தேயு 7:7 நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த நாட்கள்ல இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீது வந்து ஜனங்களை ஆண்டவரை நோக்கி துதிக்கும்படியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லா இஸ்ரவேல் ஜனம் மட்டும் இல்ல, எல்லா நாடுகளும் எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்கணும், அவரையே உயர்த்தணும். நம்ம வந்து நமக்கு இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அவரும் நம்ம கூடவே சுமக்கிறாரு. அதனால அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதுங்க, ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலக வாழ்க்கை நம்ம கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போறோம். நித்தியமா இருக்க போறது, அநேக நாட்கள் இருக்க போறது அந்த பரலோக ராஜ்யத்துல. அதனால அதுக்குரிய அங்க போறதுக்கு தான் ரொம்ப நாள் நம்ம இருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கும் போதே அவரை துதிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களையும் துதிக்க ஆண்டவருக்கு நேரா அவங்கள வழி நடத்தி தாவீது ராஜா செய்தது போல ஆண்டவரை துதிக்க நம்ம வழி நடத்தணும். நம்ம ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தாவீதுக்கு இருந்ததான அதே ஒரு வாஞ்சியை நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தாவீது உண்மை அதிகமாக நேசித்தார் ஆண்டவரே, உண்மை துதித்தார் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரே, நாங்களும் உண்மை துதிக்க வேணும். எங்களுக்கு இருக்கிறதான கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்களே குறித்து நாங்க கவலைப்படாதபடி ஆண்டவரே, வேத வசனத்துல சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, நாங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல நாங்க வைத்து விட்டு ஆண்டவரே, அப்பா உண்மை துதிக்க மாத்திரம் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை துதிக்கணும் ஆண்டவரே. எந்த நேரத்துல என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொன்ன தாவீது ராஜாவை போல நாங்களும் கூட ஆண்டவரே எப்பொழுதும் உண்மை துதிக்க வேண்டும், எப்பொழுதும் உண்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உண்மை துதிக்கணும் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான கிருபைகளை தாரும். அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட இருக்கிறவர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும்படியாக அவர்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் மாத்திரம் உண்மை அறிந்து கொண்டால் போதாது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே ஒவ்வொருவரும் வளர வேண்டும்ன்றது உம்முடைய வாஞ்சியா இருக்கிறபடினால் கர்த்தாவே, அப்படிப்பட்ட காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் மூலமாக செய்யும்படியா இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நாட்கள்ல கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதே ஒரு சிந்தியோடு கூட காணப்பட கர்த்தாவே நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்க கூட இரும், உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். நாங்க எங்க சென்றாலும் உடைய பிரசன்னம் எங்க கூடவே வரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.